ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்னதான் புக்ஸ் படித்தாலும் வீடியோ பார்த்தாலும் நம்ம இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியாததுக்கு காரணம் நமக்கு பேசிக்கான 100 சென்டென்ஸ் தெரியாமல் இருக்கிறது தான். அந்த சென்டென்ஸை நான் தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு நான் கேரண்டி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீவிங்ஸ். இங்கிலீஷ் டெய்லி சென்டென்சஸ். காலை வணக்கம், எப்படி தூங்கினீர்கள்? குட் மார்னிங், ஹவ் டிட் யூ ஸ்லீப்? இன்று சூரியன் மிகவும் சூடாக இருக்கிறது. The sun feels so warm today. புதிய காபியுடன் நாளை தொடங்குவோம். Let's start the day with some fresh coffee. காலை செய்தி உங்களுக்கு கிடைத்ததா? Did you catch the morning news? காலை உணவு தயாராக உள்ளது, வந்து சாப்பிடுங்கள். Breakfast is ready, come and eat. அதிகாலையின் அமைதியை நான் விரும்புகிறேன். I love the quiet of early mornings. இன்னைக்கு உன் அட்டவணையில் என்ன இருக்கு? What's on your schedule today? பறவைகள் அழகாக பாடுகின்றன. The birds are singing beautifully. ஒரு விரைவான காலை நடைபயிற்சிக்கு செல்லலாம். Let's go for a quick morning walk. இன்று ஒரு சிறந்த நாளாக தெரிகிறது. Today looks like a perfect day ahead. நான் புத்துணர்ச்சியுடனும் தயாராகவும் உணர்கிறேன். I am feeling refreshed and ready. நீங்க இன்னும் உங்க மின் அஞ்சல்களை பார்க்கலையா? Have you checked your emails yet? காலை உணவாக உங்களுக்கு என்ன வேண்டும்? What would you like for breakfast? இன்று காலை வானிலை மிகவும் நன்றாக இருக்கிறது. The weather is so nice this morning. காலை உணவை வைத்து நாம் நாளை திட்டமிடுவோம். Let's plan our day over breakfast. எனக்கு டீயுடன் செய்தித்தாள் படிப்பது மிகவும் பிடிக்கும். I enjoy reading the newspaper with tea. எழுந்தவுடன் தண்ணீர் குடிக்க மறக்காதீர்கள். Don't forget to drink water after waking up. காலை வெளிச்சம் மிகவும் அமைதியானது. The morning light is so calming. இன்றைய சந்திப்பிற்காக நீங்கள் உற்சாகமாக இருக்கிறீர்களா? Are you excited for today's meeting? நான் நமக்காக கொஞ்சம் பழம் தயார் செய்வேன். I will prepare some fruit for us. காலை உணவுக்கு பிறகு செய்திகளை பார்ப்போம். Let's catch up on messages after breakfast. இன்று காலை புதிய காற்று நன்றாக இருக்கிறது. The fresh air feels great this morning. நீ சூரிய உதயத்தை பார்த்தாயா? அது பிரமாதமாக இருந்தது. Did you see the sunrise? It was stunning. இன்னைக்கு செய்ய வேண்டிய பட்டியல் போடுவோம். Let's make a to-do list for today. புதிய நாளுக்காக நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். I am grateful for a new day. காலை நேர அரட்டைகள் என்னை மகிழ்ச்சியடைய செய்கின்றன. Morning chats make me happy. அவசரப்பட வேண்டாம், உங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Let's not rush, take your time.
சமையலறை இப்போ நல்லா மணக்குது. The kitchen smells amazing right now. உன்னுடன் என் நாளை தொடங்குவது எனக்கு மிகவும் பிடிக்கும். I love starting my day with you. நீங்க இன்னும் காலையில ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்களா? Have you had your morning stretch yet? காபி வாசனை மிகவும் வரவேற்கத்தக்கது. The coffee aroma is so inviting. காலை உணவுக்கு பிறகு என்ன திட்டம்? What's the plan after breakfast? இன்று நான் உற்சாகமாகவும் கவனம் செலுத்துவதாகவும் உணர்கிறேன். I feel energized and focused today. காலை இசையை கேட்போம். Let's listen to some morning music. குடையை மறந்துடாத, மழை பெய்யலாம். Don't forget your umbrella, it might rain. காலை காற்று புத்துணர்ச்சி ஊட்டுகிறது. The morning breeze is refreshing. வேலைக்கு செல்வதற்கு முன் ஒரு விரைவான தியானத்திற்கான நேரம். Time for a quick meditation before work. நம் தொலைபேசிகளை கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம். Let's keep our phones aside for a bit. இன்றைய வாய்ப்புகளை பற்றி நான் உற்சாகமாக இருக்கிறேன். I am excited about today's opportunities. ஒன்றாக காலை உணவு சிறந்த தொடக்கமாகும். Breakfast together is the best start. நேற்று இரவு கண்ட கனவை பற்றி பேசலாம். Let's chat about last night's dream. இந்த அமைதியான காலை தருணங்களை நான் விரும்புகிறேன். I love these peaceful morning moments. உங்களுக்கு பிடித்த காலை பொழுதுபோக்கு என்ன? What's your favorite morning routine? மதிய உணவை பேக் செய்ய மறக்காதீர்கள். Don't forget to pack your lunch. வேலைக்கு தயாராக நான் உங்களுக்கு உதவுவேன். I'll help you get ready for work. வாரத்திற்கான நமது இலக்குகளை மதிப்பாய்வு செய்வோம். Let's review our goals for the week. இன்று காலை நம்பிக்கை நிறைந்ததாக உணர்கிறேன். This morning feels full of promise. இன்று சீக்கிரம் எழுந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். I am glad we woke up early today. ஒரு சில ஆழமான மூச்சை இழுத்து புன்னகைப்போம். Let's take a few deep breaths and smile. இதோ ஒரு உற்பத்தி மற்றும் மகிழ்ச்சியான நாள். Here's to a productive and happy day. இன்றைய செய்திகளில் சமீபத்தியது என்ன? What's the latest in the news today? அந்த ட்ரெண்டிங் கதையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? Did you hear about the trending story? ஒரு விரைவான மதிய உணவு இடைவேளை எடுத்துக்கொள்வோம். Let's take a quick lunch break. நான் இன்று ஒரு ஆரோக்கியமான உணவை பேக் செய்தேன். I packed a healthy meal today. அந்த திட்டத்தை பற்றி இப்போது பேசலாமா? Can we talk about that project now? இன்றைய தலைப்புச் செய்திகளை பார்த்தீர்களா? Have you watched today's headlines? செய்ய வேண்டிய பட்டியலை பார்ப்போம். Let's go over the to-do list.
எனக்கு மதிய கொஞ்சம் நடக்க வேண்டும். I need a little afternoon walk. இந்த கட்டுரை மிகவும் சுவாரஸ்யமானது. This article is really interesting. பிறகு ஒரு காஃபி சாப்பிடணும். Want to grab a coffee later. மதிய உணவின் போது பேசலாம். Let's catch up over lunch. இன்று சுவாரஸ்யமான ஒன்றை படித்தேன். I read something fascinating today. இந்த சந்திப்புக்கு பிறகு பேசலாம். Let's talk after this meeting. உங்க வாடிக்கையாளர் அழைப்பு எப்படி இருந்தது? How was your client call? நேற்று இரவு போட்டி பரபரப்பாக இருந்தது. The match last night was thrilling. நீ ஆட்டத்தின் ஹைலைட்ஸ் பார்த்தியா? Did you watch the game highlights? ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்வோம். Let's take a short break. நான் ரொம்ப நேரமா உட்கார்ந்திருக்கேன். I have been sitting too long. விவாதத்தில் சேர விரும்புகிறீர்களா? Do you want to join the discussion? மதிப்பெண்களை பார்ப்போம். Let's check out the scores. இந்த தலைப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? What do you think about this topic? எனக்கு ஒரு காட்சி மாற்றம் தேவை. I need a change of scene. விளையாட்டு செய்திகள் எப்போதும் உற்சாகமாக இருக்கும். Sports news is always exciting. இதை முடித்துவிட்டு பிறகு பேசலாம். Let's finish this and talk later. ஒரு விரைவான நடைப்பயணத்திற்கு சேர விரும்புகிறேன். Want to join for a quick walk. அடுத்த பணியில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. Time to focus on the next task. மதிய உணவுக்கு முன் இதை முடித்து விடுவோம். Let's wrap this up before lunch. எனக்கு விளையாட்டு பற்றி படிக்க பிடிக்கும். I like reading sports column. உங்க கருத்தை பற்றி விவாதிப்போம். Let's discuss your feedback. இடைவேளைக்கு பிறகு நாம் சந்திக்கலாமா? Can we meet after the break? இது ஒரு விரைவான முயற்சிக்கான நேரம். It's time for a quick stretch. உத்திகளை பேசலாம். Let us talk strategies. சந்திப்பின் போது நான் குறிப்புகள் எடுத்துக்கொள்வேன். I will take notes during the meeting. நீங்க அதை எடிட்டரின் கட்டுரையை படிச்சீங்களா? Did you read the editor's piece? ஸ்பாட்டிஃபைல ஏதாவது கேட்கலாமா? Let's play something on Spotify. மதிய நேர ஊக்க வீடியோக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். I love midday motivation videos. குழு பேச்சு பற்றி நீங்கள் என்ன நினைச்சீங்க?
What did you think of the panel talk? செய்திகளை பற்றிய கருத்துக்கள் பகிர்ந்து கொள்வது நன்றாக இருக்கிறது. It's nice to share views on news. விளையாட்டு உண்மையில் மக்களை ஒன்றிணைக்கிறது. Sports really bring people together. கவனச்சிதறல்களை தவிர்த்து வலுவாக முடிவெடுப்போம். Let's avoid distraction and finish strong. எனக்கு மறுபடியும் கோப்பை அனுப்ப முடியுமா? Can you send me the file again? அது ஒரு சிறந்த விவாதம். That was a great discussion. இந்த பிரச்சனை பத்தின அப்டேட் என்ன? What's the update on the issues? நான் இன்று நிறைய கற்றுக்கொள்கிறேன். I am learning so much today. மதிய உணவிற்கு புதிதாக ஏதாவது முயற்சிப்போம். Let's try something new for lunch. இந்த வாரம் நான் சுறுசுறுப்பாக இருக்க முயற்சிக்கிறேன். I am trying to stay active this week. விரைவான புதுப்பிப்பு. நாங்கள் திட்டமிட்டதை விட முன்னதாக இருக்கிறோம். Quick update. We are ahead of schedule. இதுவரைக்கும் ஒரு பயனுள்ள நாளாக இருந்துச்சு. It's been a productive day so far. நாம் முடித்துவிட்டு ஓய்வெடுப்போமா? Shall we wrap up and relax? மாலையில் ஏதாவது வேடிக்கை திட்டமிடுவோம். Let's plan something fun for the evening. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.